பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஹ்ஸனல்லாஹு இலைக்கும். அல்லாஹு தஆலா தாங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக. எனக்கும் தங்களுக்கும் இல்மை அதிகப்படுத்துவானாக. அத்தர்சு ஸாலிஸ அஷர், 13வது பாடம். இந்த பாடத்தில் இடம்பெறக்கூடிய இலக்கண குறிப்புகளை கடந்த வகுப்பில் நாம் படித்துவிட்டோம். அதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். கடந்த வகுப்பில் சில வீட்டு பாடங்களை கொடுத்திருந்தோம். அது என்னன்னு சொன்னா, ஒரு பெயர் சொல்லானது முஃப்ரதாக இருக்கும்போது எப்படி இருக்கும், முசன்னா இருமையா இருக்கும்போது அதில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன, ஜம்ஆக இருக்கும்போது அதில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன, அது மர்ஃபூல எப்படி இருக்கும், மன்சூப்ல எப்படி இருக்கும், மஜ்ரூரில் எப்படி இருக்கும் என்ற இந்த பயிற்சிகளை நீங்க வீட்டில் செஞ்சு பாருங்கன்னு சொல்லியிருந்தோம். இன்ஷா அல்லாஹ் செய்திருப்பேன்னு நினைக்கிறேன். அல்லாஹ் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஏன்னா இந்த பாடம் மிக முக்கியமானது. ஒரு சாலிமான, அதாவது எந்த ஒரு மாற்றமும் அதிகப்படியான அதாவது நிறைய மாற்றங்கள் இல்லாம சிறிய அளவிற்கான மாற்றங்களுடன் அந்த வார்த்தை உடைபடாமல் இருமையாகவும் பன்மையாகவும் மாறக்கூடிய வார்த்தைகளுக்கான உதாரணங்களாகும். சில வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா ஒருமையில இருக்கக்கூடிய அந்த வார்த்தை அமைப்பானது பன்மையாக இருக்கும்போது அப்படியே டோட்டலா மாறி இருக்கும். அதுல ஏதாவது அதனுடைய வார்த்தை அமைப்பு மாறுபட்டு இருக்கும். ஆனால் இந்த பயிற்சியில் இடம்பெறக்கூடிய இஸ்முக்கள், அதாவது கலிமா வார்த்தைகளானது ஒருமையில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பானது இருமையில் கடைசியாக ஒரு அலிஃப் நூன், ரஃபவுடைய இடமா இருந்தால் அலிஃப் நூன் அதிகமாக்கப்படும். மன்சூப் மஜ்ரூராக இருந்தால் யா நூன் அதிகமாக்கப்படும். அதுவே அந்த உடைபடாத அந்த வார்த்தை பன்மையில அந்த வார்த்தை அமைப்பு அப்படி உடைபடாமல் இருக்கும். இதுக்கு சொல்லுவாங்க ஜம்உல் முதக்கரி சாலிமு. ஜம்உல் முதக்கரி சாலிமு என்று சொல்லப்படும். ஆண்பால் உடைபடாத பன்மை. அதே போல ஜம்உல் முஅன்னதி சாலிமு, பெண்பால் உடைபடாத பன்மை. இதுக்கு மாற்றமான பன்மை இருக்குது ஜம்உத் தக்சீர். அல் ஜம்உத் தக்சீரு, உடைபட்ட பன்மை. இந்த உடைபட்ட பன்மை இந்த பாடத்துல அதிகமாக வருது. அதை நம்ம படிப்போம் இன்ஷா அல்லாஹ். ஆகவே இந்த பயிற்சியை நீங்க செய்து பாருங்க. உஸ்தாத் செஞ்சீங்களாம்மா? வீட்டில் எழுதுங்க இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் சொல். பாரக்கல்லாஹ். தெளிவா விளங்கி கொள்ளுங்க. ஆண்பாலாக இருக்கும்போது ஆண்பால் ஒருமையில் காணப்பட்ட அந்த வார்த்தை அமைப்பு இருமையாக மாறும்போது கடைசியில அலிஃப் நூன் அதிகமாக்கப்படுது. பெண்பால் அதை இருமையாக ஆக்கும்போது கடைசியில அங்கேயும் பெண்பாலுடைய தாவுடன் சேர்த்து அலிஃப் நூன் அதிகமாக்கப்படுது. பன்மையாக ஆக்கும்போது இந்த ஒருமையினுடைய வடிவத்தில் கடைசியாக வாவுனுன் அதிகமாக்கப்படுது ரஃபவுடைய இடங்களில். மன்சூப் மற்றும் மஜ்ரூருடைய இடங்களில் கடைசியில யானுன் அதிகமாக்கப்படுது. ஆனால் தான் நீங்க குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம், முஸ்லிமூன என்று ரஃபவுடைய இடங்களில் வரும். மன்சூப் மற்றும் மஜ்ரூருடைய இடங்களில் முஸ்லிமீன என்று வரும். அதே போல பெண்பால் பன்மையில பார்த்தீங்கன்னா முஸ்லிமாத்துன், முஃமினாத்துன், கானிதாத்துன், இதெல்லாமே என்னது ஜம்உல் முஅன்னதி சாலிம் என்று சொல்லப்படும். முஅன்னதி சாலிம். இப்ப மர்ஃபூஆன இடத்துல இங்க அலாமத்து ரஃபி அத்தம்மா தெளிவாக வரும். இங்க மன்சூபான இடங்களில் அலாமத்து நஸ்பி அல் ஃபத்ஹா இருக்கும். அதனால தான் ஹலகல்லாஹு ஸமா ஹலகல்லாஹு ஸமாவாத்தி என்று வரும். மன்சூபான இடத்துல மஜ்ரூரை கொண்டு அங்கே நசபு செய்யப்படும். ஜம்உல் முஅன்னதி சாலிம்ல பெண்பால் உடைபடாத பன்மையில். மஜ்ரூரான இடத்துல கஸ்ராவை கொண்டு ஜர்ரு செய்யப்படும். சட்டத்தை நுட்பமான சட்டத்தை விளங்கி கொள்ளுங்க. அப்படி நீங்க பயிற்சி பண்ணாதான் நல்ல அது பயிற்சியாக வரும். நம்ம வளமையில வழக்கத்துல வரும். ரெண்டுக்கான வித்தியாசம் புரிந்து கொள்ளுங்க. இது முதக்கர், இது முஅன்னஸ். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இதே போல முஃமின் நம்பிக்கையாளன்,
இந்த வார்த்தையும் உடைபடாம இருமை பன்மையெல்லாம் வரும். முஃமின், முஃமினானி, முஃமினூன. அதுவே மன்சூப் மஜ்ரூர் இடத்துல முஃமினீன, முஃமினைனி, முஃமினீன. முஃமினத்துன், முஃமினத்தானி, முஃமினாத்துன். சரிங்களா? முஃப்ரத், முசன்னா, ஜம். மன்சூபான மஜ்ரூரான இடங்களில் முஃமினத் இருக்குல்ல, முஃமினத்தைனி, முஃமினாத்துன், முஃமினத்தைனி, முஃமினாத்துன். புரியுதுங்களா? முஃமினாத்தின் மன்சூபா இருக்கும்போது முஃமினாத்தின், ஏன்னா அங்க என்ன வராது? நசபு வராது. அலாமத்து நஸ்பி அல் கஸ்ரத்து. அதே போல மஜ்ரூரான இடங்களில் இதை எப்படி சொல்லணும்? முஃமினத்தின், முஃமினத்தின், முஃமினத்தைனி, முஃமினாத்தின். மஜ்ரூரான இடங்களில் இந்த மாதிரி நீங்க என்ன செய்யுங்க? முதர்ரிசுன், முஹந்திசுன், காஃபிருன், ஃபாசிகுன், சாதிக், சாதிகுன், காதிபுன். காதிபுன் என்ன அர்த்தம்? பொய்யன். முஷ்ரிகுன் இணை வைப்பாளன். நாஜிஹ் என்ன அர்த்தம்? வெற்றியாளர். ராசிபுன் என்ன அர்த்தம்? தோல்வியாளர், தோல்வி அடைந்தவர். பயிற்சிகளை செய்யுங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். நம்ம பாடத்தை படிக்கலாம். அத்தர்சு தாலிஸ அஷர், 13ஆம் பாடம். மன் ஹாஉலாஇல் ஃபித்யத்து திவாலு யா அலியு. அலியே, நெட்டையான இந்த வாலிபர்கள் யார்? அல் ஃபித்யத்து என்பது என்ன அர்த்தம்? வாலிபர்கள். ஃபத்தாவினுடைய பன்மை அல் ஃபித்யத்து. அல் ஃபத்தா அப்படின்னா இளைஞன், அதனுடைய பன்மை என்ன? அல் ஃபித்யத்து. தவீலுக்கு பன்மை திவால். அப்ப இந்த பன்மையை பாருங்க, தவீலுன், தவீலுன் என்று சொல்லக்கூடாது. தவீலுடைய பன்மை இங்க எப்படி மாறுது? திவாலுன் என்று மாறுது. எனவே ஒருமையினுடைய வடிவம் உடைபட்டு வரனால இந்த பன்மைக்கு என்ன பெயர்? அல் ஜம்உ தக்சீரு, உடைபட்டு வரும் பன்மை என்று சொல்லப்படும். அலியே, நீளமான இந்த இளைஞர்கள், உயரமான நெட்டையான இந்த இளைஞர்கள் யார்? ஹும் அவர்கள், துல்லாபுன் ஜுதுதுன் புதிய மாணவர்கள். அவர்கள் யார்? புதிய மாணவர்கள். தர்கீப் எல்லாம் இலகுமானதுதான். முபத்ததா ஹபர் மௌசூஃப் சிஃபத்தா வருது. இது முபத்ததா, இது ஹபர் மௌசூஃப். ஜுதுதுன் என்பது என்னது? சிஃபத்துன். இதுக்கு இன்னொரு பெயர் துல்லாப் என்பது மன்ஊத்துன், ஜுதுதுன் என்பது நஅத்துன். மின் ஐன ஹும், அவர்கள் எங்கிருந்து வந்திருக்கிறார்கள்? ஹும் மின் அம்ரீகா, அவர்கள் அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிறார்கள். மின் வந்திருக்கனால அதுக்கடுத்து வரக்கூடிய இஸ்மானது மஜ்ரூராக வரும். இது அரபு அல்லாத வார்த்தை. இது இப்படிதான் இருக்கும். இதுல என்ன ஏற்படாது? எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. அமெரிக்கால எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. அஹும் ஜுமலாஉக், அவர்கள் உன்னுடைய வகுப்பு தோழர்களா? நஅம், ஆம். ஹும் அவர்கள், ஜுமலாஇ என்னுடைய வகுப்பு தோழர்கள். ஹும் அவர்கள், ஃபீ ஃபஸ்லி என்னுடைய வகுப்பிலே இருக்கிறார்கள். ஃபீ ஃபஸ்லி, ஃபீ என்பது ஹர்ஃபு ஜர்ரின், ஃபஸ்ல் என்பது மஜ்ரூர் முதாஃப், முத்தக்கல்லிமுடைய யா முதாஃப் இலைஹி. ஷர்ஹ்லே நம்ம படிச்சோம். இந்த பாடத்துல முத்தக்கல்லிமுடைய யா சேர்ந்து வருவதை பற்றியான பயிற்சிகளும், அதே போல முகாத்தபுடைய காஃபிற்கான பயிற்சியும், அதே போல பமீர்ல இடம்பெறக்கூடிய ஹும், ஹும்மினுடைய பயிற்சி எல்லாம் இந்த பாடத்தை இடம்பெறுது. ஜுமலாஇ, இங்கே முத்தக்கல்லிமுடைய யா இங்க வந்திருக்குது.
ஹும் முபத்ததா, ஜுமலாஇ ஹபர் முதாஃபு, யா முத்தக்கலிம் யா என்னது முதாஃப் இலைஹி. சரி. அஹும் முஜ்தஹிதூன், அவர்கள் முயற்சி செய்யக்கூடியவர்களா? முயற்சி செய்து படிக்கக்கூடிய மாணவர்களா? தூங்காம முயற்சி செய்யக்கூடியவர்களா? பாடம் நடத்தும் போது தூங்கிட்டு அசால்ட்டாக இருக்கக்கூடிய மாணவர்களாக இல்லாமல் முயற்சி செய்து படிக்கக்கூடிய சுறுசுறுப்பான மாணவர்களா? ரொம்ப மிக முக்கியமான ஒரு வார்த்தை. ஏன்னா சில மாணவர்கள் பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய ஒர்க்கெல்லாம் செய்ய மாட்டாங்க. எழுதுங்க, நம்ம உதாரணமா ஹேண்ட் அவுட்ல எழுதுங்கலாம் சொன்னோம். யார் யாரெல்லாம் எழுதியிருப்பீங்களோ அவங்கெல்லாம் வந்து முஜ்தஹித். பெண்ணாக இருந்தால் முஜ்தஹிதத்துன், பெண்பால் பன்மையாக இருந்தால் முஜ்தஹிதாத்துன். சரிங்களா? முஜ்தஹிதாத்துன். ஆணாக இருந்தால் முஜ்தஹிதுன், ஆண்பால் பன்மை முஜ்தஹிதூன, முயற்சி செய்யக்கூடியவர்கள். இதுக்கு ஆப்போசிட் என்னது? கஸ்லான், சோம்பேறி. சொல்லுங்க, கஸ்லான் என்ன அர்த்தம் தான்? சோம்பேறி. அவங்கவுங்களாம் சுய பரிசீலனை செய்து கொள்ள வேண்டியதுதான். நான் கஸ்லானா இருக்கிறேன்னா அல்லது முஜ்தஹிதா இருக்கிறேனா? அஹும் அவர்கள் முஜ்தஹிதூன், முயற்சி செய்யக்கூடியவர்களா? நஅம், ஆம். ஹும் அவர்கள் முஜ்தஹிதூன், முயற்சி செய்யக்கூடியவர்கள். இங்க பாருங்க, மர்ஃபுவான இடத்துல வாவை கொண்டு என்ன செய்யப்பட்டுள்ளது? ரஃபா செய்யப்பட்டிருக்கிறது. அலாமத்து ரஃபை அல் வாவு. இதுவே மன்சூப் மஜ்ரூரான இடத்துல எப்படி சொல்லணும் சொல்லுங்க உஸ்தாத்? முஜ்தஹிதூனாவ எப்படி சொல்லணும் சொல்லுங்க? எப்படி வரணும்? தமிழ்லயே சொல்லுங்க, மக்கள் தமிழ்ல சொன்னா புரியும். மைக்ல சொல்லுங்க. முஜ்தஹிதாத்துன் அப்படின்னா அது பெண்பால். ஆண்பால்ல முஜ்தஹி, பாருங்க ஹேண்ட் அவுட்ல கொஞ்சம் பயிற்சி செய்து பாருங்க. சரியா? எப்படி சொல்லணும்? இப்ப உதாரணமாக இங்க இங்க இந்த இடத்துல முஜ்தஹிதுன் இருக்குன்னு சொன்னா இருமையில முஜ்தஹிதானி, பன்மையில முஜ்தஹிதூன, மன்சூப் மற்றும் மஜ்ரூர் இடத்துல எப்படி வரணும்? முஜ்தஹிதீன. எப்படி சொல்லணும்? முஜ்தஹிதீன. முஜ்தஹிதுன் முஜ்தஹிதீன, முஜ்தஹிதூன முஜ்தஹிதீன. இந்த மாதிரி மன்சூப் மற்றும் மஜ்ரூரான இடங்களில் சொல்ல வேண்டும். அப்ப இங்க ஹும் என்பது முபத்ததா, முஜ்தஹிதூன் என்பது ஹபர். முபத்ததா ஹபர் உடைய இஅராப் என்னத்தா? ரெண்டுமே மர்ஃபூ, மர்ஃபூஆனி. அலாமத்து ரஃப்இ இங்க அல் வாவு. இங்க வாவு தான் அலாமத்து ரஃபா. மா அஸ்மாஉஹும், அவர்களின் பெயர்கள் என்ன? அஸ்மாஉஹும், அவர்களின் பெயர்கள் யாசிருன் வ ஜக்கரியா வ மூசா வ அப்துல்லாஹ். பாருங்க, இதுலயும் ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. யாசிர் என்பது ஒரு அரபு வார்த்தை, அரபு பெயர் சொல், அலம். இதுல அலாமத்து ரஃபி அத்தம்மா அப்படி தென்படுது. ஜக்கரியா, மூசா அரபு அல்லாத வார்த்தை. மேலும் இது என்ன வார்த்தை? கடைசியில ஒரு அலிஃப், அந்த லாசியமான அலிஃப் இருந்தா அந்த இஸ்முக்கான பெயர் என்ன? இஸ்முன் மக்சூருன்னு படிச்சோமா இல்லையா? எங்க படிச்சோம் உஸ்தாத்? இஸ்முன் மக்சூர்னு எங்க படிச்சோம் தெரியலையா? இஸ்முன் மக்சூர்னு சொல்லிட்டு நுசூசு மினல் ஹதீஸ் நபவி ஷரீஃப்ல படிச்சோம். சரிங்களா? இஸ்முன் மக்சூருன், முஸ்தஷ்ஃபா இஸ்முன் மக்சூருன், அதனுடைய கடைசியில ஒரு அலிஃப் இருக்கும். அதனால அங்க வந்து அலாமல வெளிப்படாது. அந்த அடிப்படையில இங்கெல்லாம் வந்து அலாமாவே வெளிப்படாது. மூசா மூசாவா தான் இருக்கும். எல்லா இடத்துலயும் எப்படிதான் படிப்போம்? நம்ம மூசா மூசா தான் படிப்போம். இங்க இங்க ரஃபவுடைய இடத்துல இருக்குது அலாமத்து ரஃபை முகத்தரா. அப்துல்லாஹ், அப்துல்லாஹ் அரபு வார்த்தை, மேல தம்மா தெளிவாக இருக்குது. அலாமத்து ரஃபை தம்மத்து. ஏன் தன்வீன் வராம வந்திருக்குது உஸ்தாத்? முதாஃபல தன்வீன் வராது, அவ்வளவுதான். இது முதாஃபா இருக்கனால தன்வீன் வரல. அல்லாஹி முதாஃப் இலைஹி வ அப்துல்லாஹி. சரிங்களா?
யாசிம்ல தன்மீன் வந்திருக்குது. ஏன் தன்மீன் வந்திருக்குது? அது இதாஃபத் ஆகல. சரி. வமன் இது எப்படி வாசிக்கணும்? மின்னா மன்னா இது மன். வமன் ஹாஉலாஇ ரிஜாலுல் கிஸாரு, ஷார்ட்டான குட்டையான குள்ளமான இந்த ஆண்கள் யார்? வமன் ஹாஉலாஇ ரிஜாலுல் கிஸாரு, கஸீருக்கு பன்மை கிஸார், ரஜுலுக்கு பன்மை ரிஜால். ரஜுலுன்னா ஆண், ரிஜாலுன்னா ஆண்கள், இம்ரஅத்துன்னா ஒரு பெண்மணி. அதனுடைய பன்மை என்ன? நிசா, பெண்கள். படிக்கும் போதே இந்த வார்த்தைகளை அப்படியே மனப்பாடம் செய்து கொண்டே வரும். வமன் ஹாஉலாஇ ரிஜாலுல் கிஸாரு, குட்டையான இந்த ஆண்கள் யார்? அவர்கள் ஹுஜ்ஜாஜுன், ஹாஜிகள். சரிங்களா? மின் ஐனஹும், அவர்கள் எங்கிருந்து வந்திருக்கிறார்கள்? அவர்கள் எங்கிருந்து வந்திருக்கிறார்கள்? பஅதுஹும் மினஸ் ஸீனி, அவர்களில் சிலர் சைனாவிலிருந்து வந்திருக்கிறார்கள். வபஅதுஹும், அவர்களில் சிலர் மினல் யாபானி, ஜப்பான்ல இருந்து வந்திருக்கிறாங்க. இவங்க சீனில இருந்து வந்திருக்கிறாங்க, அவங்க யாபான்ல இருந்து வந்திருக்கிறாங்க. யாபான்னா ஜப்பான், சீனுன்னா சைனா. ஐன மூசா வ அஸ்திகாஉஹு, ஐன அங்க முஸ்தஃபான் இருக்கு. ஐன முஸ்தஃபா, புதிய புத்தகத்துல முஸ்தஃபான் இருக்குது, பழைய பிரிண்ட்ல மூசா. முஸ்தஃபா, ஐனல் முஸ்தஃபா. முஸ்தஃபா அதுவும் இஸ்முன் மக்சூருன், மக்சூரான இஸ்மு தான். கடைசியில என்ன மாற்ற அலாமத்துல் ஹரக்காத்லாம் அங்கே தென்படாது. ஹரக்காத்துகளுடைய அடையாளங்கள் அங்க வெளிப்படாது. அலாமத்து ரஃபா தம்மா, அலாமத்துன் நஸ்பி அல் ஃபத்ஹா, அலாமத்துல் ஜர்ரி அல் கஸ்ரால என்ன செய்யாது? இந்த அஸ்மாக்களில் இடம்பெறாது. ஐன மூசா, மூசா எங்கே? வ அஸ்திகாஉஹு, அவனுடைய தோழர்களும் எங்கே? மூசாவும் அவனுடைய தோழர்களும் எங்கே? ذهبوا إلى المطعم, அவர்கள் உணவு விடுதிக்கு சென்று விட்டார்கள். மத்தாம்னா என்ன அர்த்தம்? உணவு விடுதி, கேன்டீன், ரெஸ்டாரண்ட். ذهب சர்ஃப் செய்யுங்க, 14 சீகாக்கள் சர்ஃப் செய்யுங்க. ذهب ذهبا ذهبوا ذهبت ذهبتا ذهبنا ذهبت ذهبتما ذهبتم ذهبتي ذهبتما ذهبتن ذهبت ذهبنا فعل فعلا فعلوا. இன்னைக்கு சர்ஃப் மீசான்ல படிச்சோமா இல்லையா? அதே போல சர்ஃப் செய்து பார்க்கணும். ذهب என்ற முஃப்ரதினுடைய பன்மை என்னது? ذهبوا. ذهبوا ذهب فعل, இந்த வாவுல் ஜமாஅ ஃபாயிலுன் மர்ஃபூஉன், இலா ஹர்ஃபு ஜர்ரின், அல் மத்அம் மஜ்ரூர். சரிங்களா? அலாமத்துல் ஜர்ரி அல் கஸ்ரத்து அலல் மீமி அல்லது தஹ்தல் மீமி, மீமுக்கு கீழாக கஸ்ரா வருகிறது. கஸ்ரா எதற்காக வந்துள்ளதுமா? அலாமத்துல் ஜர்ராக வந்திருக்கு, ஜர்ருடைய அடையாளமாக கஸ்ரா வருது. பாரக்கல்லாஹு ஃபீக். தமாரீனு, பயிற்சிகள். ஹவ்வில், ஹவ்விலுக்கு என்ன அர்த்தம்? மாற்று. ஹவ்விலுக்கு என்ன அர்த்தம்? மாற்று. இது என்ன ஃபஅல்? ஃபஅலுல் அல் ஃபஅலுல் மாதியா, அல் ஃபஅலுல் முஸ்தக்பிலா அல்லது ஃபஅலுல் அம்ரா? ஃபஅலுல் அம்ரி, கட்டளை வினைச்சொல். ஹவ்வில் மாற்று, அல் முபுத்ததா, முபுத்ததாவை மாற்று. முபுத்ததாவுக்கு என்ன மீனிங்? எழுவாய், துவக்க வார்த்தை. கபருக்கு என்ன மீனிங்? அதை பற்றியான செய்தி. சரிங்களா? ஆங்கிலத்தில் என்ன சொல்றது? சப்ஜெக்ட்,
predicate. ஃபி குல்லி மினல் ஜுமலில் ஆத்தியத்தி, வரக்கூடிய வாக்கியங்களில் உள்ள ஒவ்வொன்றிலும் முபத்ததாவை மாற்று, இலா ஜம்இன், பன்மையாக மாற்று. முபத்ததா எப்படி மாற்ற சொல்றாங்க? ஜம்ஆக மாற்ற சொல்றாங்க. பாருங்க, மிசால் உதாரணமாக, ஹாதா தாலிபுன், இவன் மாணவன். முபத்ததாவை ஜம்ஆ மாற்றினா ஹபரும் ஜம்ஆக மாறிவிடும். இதுல ரெண்டு பயிற்சி இருக்குது. ஒன்னு என்னன்னா, முபத்ததா முஃப்ரதாக இருந்தால் ஹபர் முஃப்ரதாக இருக்கும். முபத்ததா ஜம்ஆக இருந்தால் ஹபரும் என்னவாக இருக்கும்? ஜம்ஆக இருக்கும். அப்ப முபத்ததாவை நீங்க ஜம்ஆக கொண்டு வந்தால், மாற்றினால் ஹபரையும் எவ்வாறு கொண்டு வர வேண்டும்? எவ்வாறு கொண்டு வர வேண்டும்? முஜ்தஹிதா இருங்க, நாயமாக இருக்கக்கூடாது, பன்மையாக இருக்க வேண்டும். ஹாதா தாலிபுன் என்ன மீனிங்? படிங்க, நீங்க தான் படிக்கணும் உஸ்தாத். இக்ரா. ஹாதா தாலிபுன் சப்தமா படிங்க, நீங்க படிக்கிறது வந்து மற்ற மக்களுக்கு கேட்கணும். ஹாதா தாலிபுன் மீனிங் சொல்லி சொல்லி படிங்க. இவர் மாணவர். ஹாஉலாஇ தொல்லாபுன், இவர்கள் மாணவர்கள். ஹாதா தாஜிருன், இவர் வியாபாரி. ஹாஉலாஇ துஜ்ஜாருன், இவர்கள் வியாபாரிகள். ஹாதா ஹாஜுன், இவர் ஹாஜி. ஹாஜி. ஹாஉலாஇ ஹுஜ்ஜாஜுன், இவர்கள் ஹாஜிகள். ஹாதா ரஜுலுன், இவர் மனித ஆண். ஆண். ஹாஉலாஇ ரிஜாலுன், இவர்கள் ஆண்கள். ஹாதா கபீருன், இவர் பெரியவர். ஹாஉலாஇ கிபாருன், இவர்கள் பெரியவர்கள். ஹாதா சகீருன், இவர் சிறியவர். ஹாஉலாஇ சிகாருன், இவர்கள் சிறியவர்கள். ஹாதா கசீருன், இவர் குட்டையானவர். ஹாஉலாஇ கிசாருன், இவர்கள் குட்டையானவர்கள். ஹாதா தவீலுன், இவர் நெட்டையானவர். ஹாஉலாஇ திவாலுன், இவர்கள் நெட்டையானவர்கள். ஹாதா வலதுன், இவர் இவர் ஆண், பையன். இவர் பையன், சிறுவன். இவர் சிறுவன். ஹாஉலாஇ அவுலாதுன், இவர்கள் சிறுவர்கள். ஹாதா இப்னு, இவர் ஹாதா இப்ன். ஹாதா இப்னு அப்படின்னு சொன்னா ஹாதா இப்னுன்னு சொல்லலாம். இவர் மகன். இவர் மகன். ஹாஉலாஇ அவுலாதுன், ஹாஉலாஇ அப்னாஉன், இவர்கள் மகன்கள். ஹாதா அம்முன், இவர் மாமா. சாச்சா, தந்தையுடன் பிறந்தவர். ஹாஉலாஇ அஅமாமுன், ஹாஉலாஇ அஅமாமுன், அஅமாமுன், இவர்கள் தந்தையுடன் பிறந்தவர்கள். ஹாதா ஷைኹன், இவர் பெரியவர். ஹாஉலாஇ ஷுயூኹன், இவர்கள் பெரியவர்கள். ஒரு கேள்வி, ஷைኹன் முஃப்ரது, ஷுயூኹன் ஜம்அ. இந்த ஜம்அ வந்து இதுல ஏதாவது தக்சீர், உடைபடுதல் ஏற்பட்டிருக்குதா? நாம் எங்க எதன் மூலமா உடைபடுதல் ஏற்பட்டிருக்குது? இங்க வாவ் வந்து உடைத்து விட்டது. அதனுடைய அமைப்பையும் ஷைኹன் என்பதையும் ஷுயூஹுனாக இந்த ஜம்அ உடைந்து விட்டது. ஆகவே இந்த ஜம்அவுக்கு பெயர் என்ன? அல் ஜம்அு தக்சீரு. சரிங்களா? அடுத்து ஹாதா ضيفுன், இவர் விருந்தாளி. ஹாஉலாஇ ضيوفுன், இவர்கள் விருந்தாளிகள். ஹாதா ஜமீலுன், இவர் இவர் வகுப்பு தோழன். வகுப்பு தோழன். ஹாஉலாஇ ஜுமலாஉ, இவர்கள் வகுப்பு தோழர்கள். நோட் பண்ணுங்க, மனசை நிறுத்தி வைங்க. ஃபஅலாஉ என்ற வசனில் வரக்கூடிய பன்மையானது மம்னூஉ மினஸ் ஸர்ஃபி, தன்வீனை விட்டும் தடை செய்யப்பட்டதாகும். அதனால இங்க தன்வீன் வரல. எங்கேயுமே இங்க என்ன வராது? தன்வீன் வராது. ஹாதா ஃபகீருன், இவர் ஏழை. ஹாஉலாஇ ஃபுகராஉ, இவர்கள் ஏழைகள். அங்க என்ன வரல? தன்வீன் வரல. ஹாதா கனியுன், இவர் செல்வந்தர்.
هؤلاء أغنياء இவர்கள் செல்வந்தர்கள். هذا صديق இவர் நண்பர். هؤلاء أصدقاء இவர்கள் நண்பர்கள். هل لك أصدقاء؟ نعم. نعم. هذا طبيب இவர் மருத்துவர். هؤلاء أطباء இவர்கள் மருத்துவர்கள். هذا فتى இவர் வாலிபர். هؤلاء فتية இவர்கள் வாலிபர்கள். هذا ஃபத்தனுடைய ஜம்உ என்னது? ஃபித்யத்துன். هذا أخ இவர் சகோதரர். هؤلاء إخوة இவர்கள் சகோதரர்கள். இஹ்வத்துன் மாதிரி இன்னொரு பன்மை இருக்குது, அது என்ன? இஹ்வான். هذا جديد இது புதியது. இவர் புதியவர். இவர் புதியவர். هؤلاء جدد இவர்கள் புதியவர்கள். இதுவரைக்கும் படித்த ஜம்ஆனது அல் ஜம்உ தக்சீர். இனி வரக்கூடியது என்னது? அல் ஜம்உல் முதக்கரி சாலிம். ஒருமையின் வடிவம் உடைபடாமல் வரக்கூடிய பன்மைகள், ஆண்பால் பன்மை. இப்ப இங்க கவனிங்க, இத மீண்டும் மீண்டும் நம்ம நினைவுபடுத்துறோம். ஹேண்ட் அவுட்ல படிச்சது தான். ஹேண்ட் அவுட்டை நீங்க இங்க பாருங்க, இங்க பார்த்தா தான் கேட்கும் போது ஆன்சர் பண்ண முடியும். இங்க பாருங்க, ஹேண்ட் அவுட் என்ன படிச்சோம்? இங்க பாருங்க, ஹேண்ட் அவுட்ல சாலிமாக வரக்கூடிய அல் ஜம்உல் முதக்கரி சாலிம், ஒருமையின் வடிவம் உடைபடாமல் வரக்கூடிய ஆண்பால் பன்மைகள். அதனுடைய வடிவத்தை பாருங்க. ரஃபுல் இடத்துல முஸ்லிமூன, மன்சூப் இடத்துல முஸ்லிமீன, மஜ்ரூர்ல முஸ்லிமீன. அதே போலதான் இங்கேயும். சொல்லுங்க. هذا مدرس இவர் ஆசிரியர். هؤلاء مدرسون இவர்கள் ஆசிரியர்கள். هذا مهندس இவர் இன்ஜினியர், பொறியாளர். هؤلاء مهندسون இவர்கள் பொறியாளர்கள். هذا فلاح இவர் விவசாயி. هؤلاء فلاحون இவர்கள் விவசாயிகள். هذا مجتهد இவர் முயற்சி செய்யக்கூடியவர். هؤلاء مجتهد அதாவது வகுப்புக்கெல்லாம் தொடர்ந்து வருவாங்க, இடைவிடாமல் வரக்கூடியவங்க, கரெக்டா அந்த நேரத்துல அட்டென்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு முஜ்தஹித். 8 மணினா 8 மணி, அது 8:10, 8, 8:15, அப்படி 8:20, அதெல்லாம் முஜ்தஹிதுல இதுல வர முடியாது. முஜ்தஹிதுன்னு சொன்னா கரெக்டா 7:55க்கு அட்டென்ட் பண்ணிட்டா அது முஜ்தஹித். அதே போல துருசுல் லுகா கிளாஸுக்கு வர்றது, அதுக்கடுத்து அல் ஃபிக்ஹுல் முயஸ்ஸருக்கு வர்றதில்லை, தஃப்சீருக்கு வர்றதில்லை அப்படின்னு சொன்னா அவங்க முஜ்தஹிதுடைய கேட்டகரிக்கு வர முடியாது. هذا مسلم இவர் முஸ்லிம். هؤلاء مسلمون இவர்கள் முஸ்லிம்கள். அடுத்து ஹவ்விலில் முஃப்ரதாத்தி, ஒருமைகளை மாற்று. இங்க முஃப்ரதாத்தி என்று வாசிக்கணும். ஹவ்வில் ஃபஅல் தமீர் ஃபாயில், அல் முஃப்ரதாத்தி என்பது மஃபூலுன் பிஹி மன்சூபுன். இங்க அலாமத்துன் நஸ்பி அல் கஸ்ரத்து, ஏன்னா இது ஜம்உல் முஅன்னதி சாலிம், பெண்பால் ஒருமை உடைபடாமல் இருக்கக்கூடிய பன்மையாகும். இந்த பன்மையில மன்சூபுடைய இடத்துல அலாமத்து நஸ்பி அல் கஸ்ரா தான் வரும். அதை நம்ம ஹேண்ட் அவுட்லேயே சொன்னோம், அதை மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்றோம். முஸ்லிமாத்துன், அதே போல் முஃப்ரதத்துன், முஃப்ரதாத்தின் என்று மன்சூப் மஜ்ரூர் இடத்துல அப்படித்தான் வாசிக்கப்படும். அல்ல வரனால முஃப்ரதாத்தி. ஹவ்விலில் முஃப்ரதாத்தி, ஒருமைகளை மாற்று. அல்லதி தஹ்தஹா ஹத்துன், எத்தகைய ஒருமையான ஒருமைகள். முஃப்ரதுனா ஒருமை, முஃப்ரதாத்துனா ஒருமைகள். இங்க கூட படிச்சோம், ஹேண்ட் அவுட்ல கூட இந்த படிச்சோமே. முஃப்ரதுன் ஒருமை, முத்தன்னா இருமை, ஜம்உன் பன்மை,
இதெல்லாம் நம்ம படிச்சுக்கொள்ளணும். جزء يشمس على حفظ المعاني المفردة. தனித்தனி வார்த்தைகள், ஒரு ஒரு வார்த்தைகளின் அர்த்தங்களை படின அர்த்தம். பாருங்க, இங்க படிக்கிறது எல்லா இடத்துலயும் பயனாகும். பாரக்கல்லாஹ் ஃபீக். அல்லத்தி, அல்லத்தி வந்து அல் இஸ்முல் மௌசூல். எத்தகைய ஒருமையான வார்த்தைகள் சொன்னா, தஹ்தஹா அவற்றிற்கு கீழ் ஹப்புன் ஒரு கோடு இருக்கிறது. கோடிடப்பட்டுள்ள இந்த முஃப்ரதான வார்த்தைகளை, ஒருமையான வார்த்தைகளை இலா ஜுமூஇன் பன்மைகளாக மாற்று. கமாஹுவ முவத்தஹுன் ஃபில் மிசாலி உதாரணத்தில் தெளிவுபடுத்தப்பட்டிருப்பதை போல, உதாரணத்தில் தெளிவுபடுத்தப்பட்டிருப்பதை போல. மிசாலுன் உதாரணம், மன் ஹாதர் ரஜுலு இந்த ஆண் யார், ஹுவ ஹாஜ் அவர் யார், ஹாஜி. இங்க நல்லா கவனிக்கும், நல்ல ஒரு பயிற்சி. மன் ஹாஉலாஇ ரிஜாலு, இந்த ஹாஉலாயி பாருங்க, எப்ப பார்த்தாலும் ஹாஉலாயி தான் வாசிப்போம். எனவே இந்த பெயருக்கு என்ன சொல்லப்படும், மப்னின்னு சொல்லப்படுமா, முஅரப்னு சொல்லப்படுமா? ஆமா, ஹாஉலாயிக்கு மப்னின்னு சொல்லப்படுமா, முஅரப்னு சொல்லப்படுமா? மப்னி. அன்னைக்கே பார்த்தோமா இல்லையா? அதை நினைவுபடுத்திக்கிட்டே இருந்தாதான் மனசுல பாதி. பாரக்கல்லாஹ் ஃபீக்கும் ஷேக். ذلك تلك هذا هذه هؤلاء أولئك أولئك எல்லாமே என்னது, மப்னியுன். எந்த இடத்துலயும் மாற மாட்டாங்க, கடைசி மாறாது. கடைசி மாறக்கூடிய இஸ்முகளுக்கு பெயர் என்ன, முஅரபுன். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். மன் ஹாஉலாஇ ரிஜாலு இந்த ஆண்கள் யார். அப்ப இங்க பாருங்க, ஹாதா வரும்போது அதே போல இது முபுதல் பதல், பதலும் வந்து முஃப்ரதா இருக்குது. முபுதல் வந்து ஜமாக இருக்கும்போது பதலும் இங்க ஜமாக மாறுது. ஹும் இங்க வந்து ஹுவ என்று வந்தது, இங்க எப்படி மாறுதுமா, பன்மையாக பமீர் மாறுது. ஹும் அவர்கள், ஹுஜ்ஜாஜுன் ஹாஜிகள். சொல்லுங்க இதே போல. من أين هذا الطالب இந்த மாணவர் எங்கிருந்து வந்தவர். هو من الهند. ஹிந்தி சார். மினல் ஹிந்தி. هو من الهندي. அவர் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறார். من هؤلاء الطلاب من أين من أين هؤلاء الطلاب இந்த மாணவர்கள் எங்கிருந்து வந்திருக்கிறார்கள். ஹும் மினல் ஹிந்தி இவர்கள், அவர்கள் இந்தியாவிலிருந்து. பாரக்கல்லாஹ். ஐன தாஜிருல் கபீர், ஐன தாஜிருல் கபீர். ரூ ஏன் தடுமாற்றம், மௌசூஃப் நஅத்தும் மன்ஊத், மன்ஊத்தும் நஅத்தும் இஅராப், இஅராபிலும் சரி, ஜம்உ முஃப்ரத் முஸன்னாவிலும் சரி, அதே போல நக்கிரா மாரிஃபாவிலும் சரி, அப்படியே மன்ஊத்தை பின்பற்றி நஅத்து வரும். அந்த அடிப்படையில் அத்தாஜிர் என்பது மன்ஊத், அல் கபீர் என்பது நஅத். எனவே தாஜிருக்கு என்ன இஅராபோ அதே தான் இங்க வரும். ஐன தாஜிருல் கபீரு, பெரிய வியாபாரிகள் எங்கே. எப்படி வியாபாரிகள் வரும், தாஜிர் என்பது முஃப்ரத். பெரிய வியாபாரி எங்கே, எங்கே. ஹுவ ஃபி ஸூகி அவர்கள், அவர் சூக். மா மஅனா ஸூக், சந்தை, கடை தெரு, கடை வீதியில் இருக்கிறார். கடை வீதி. சூக்குல் மனாமா, هل ذهبت إلى سوق المنامة؟ نعم. أين التجار. அதான் மனப்பாடம் இருந்தா தான் வரும். கபீருடைய ஐன துஜாருல் கிபாரு, கிபாரு, ஐன துஜாருல் கிபாரு. பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். இப்போ இந்த மாதிரி பயிற்சி பண்ண தான் நமக்கு வந்து அந்த இஅராபும் நமக்கு மனசுல வரும்.
ஐன துஜ்ஜாருல் கிபாரு, பெரிய வியாபாரிகள் எங்கே? எங்கே? ஹும் ஃபி ஸூகி, அவர்கள் கடை வீதியில் இருக்கிறார்கள். அஹ்சன் அஹ்சன். ஐனல் முதர்ரிசுல் ஜதீது, புதிய ஆசிரியர் எங்கே? ஹுவ இந்தல் முதீரி. லிமாதா இந்தல் முதீரி பஅத இந்த முதாஃப் இலைஹி. அலாமத்துல் ஜர்ரி அல் கஸ்ரா. ஹுவ இந்தல் முதீரி. இந்தவுக்கு பின்னால் வரக்கூடிய இஸ்மானது முதாஃப் இலைஹியாக இருக்கும். அதன் அடிப்படையில் அங்கு ஜர்ரு செய்யப்பட்டுள்ளது. அலாமத்துல் ஜர்ரி அல் கஸ்ரா என கொடுக்கப்படும். அவர் முதல்வரிடம் இருக்கிறார். ஐனல் முதர்ரிசூனல் ஜுதுத், ஐனல் முதர்ரிசூனல் ஜுதுது. மாஷா அல்லாஹ். அப்ப முதர்ரிஸுடைய பன்மை முதர்ரிசூன, அது வந்து ஜம்உல் முதக்கரி சாலிமு, உடைபடாத பன்மை. புதிய ஆசிரியர்கள் எங்கே? ஹும் இந்தல் முதீரி, அவர்கள் முதல்வரிடத்தில் இருக்கிறார்கள். ஐன தாலிபுல் ஜதீது, புதிய மாணவர் எங்கே? அஹுவ ஃபில் ஃபஸ்லி, அவர் வகுப்பறையில் இருக்கிறாரா? ஐன துல்லாபுல் ஜுதுது, புதிய மாணவர்கள் எங்கே? அஹும் ஃபில் ஃபஸ்லி, அவர்கள் வகுப்பறையில் இருக்கிறார்களா? அஹாத தாலிபு கனியுன், இந்த மாணவர் செல்வந்தரா? லா, இல்லை. ஹுவ ஃபகீருன், அவர் ஏழை. அஹாஉலாஇ துல்லாபு அக்னியாஉ, இந்த மாணவர்கள் செல்வந்தர்களா? லா, இல்லை. ஹும் ஃபுகராஉ, அவர்கள் ஏழைகள். அக்னியாஉ அஃஇலாஉ என்ற வசன்ல வரக்கூடிய பன்மையானது மம்னூஉ மினஸ் ஸர்ஃபி, சர்ஃபை விட்டும் தன்வீனை விட்டும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அக்னியாவும் அதே வசனில், அஃஇலாஉ என்ற வசனில் வரக்கூடிய பன்மை, இதுலையும் என்ன வராது? தன்வீன் வராது. மாஷா அல்லாஹ், அதை கரெக்டா நீங்க இங்க சொன்னீங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அதே போல இங்க வந்து வந்து என்னது? ஹம்சத்துல் இஸ்திஃப்ஹாம். ஹாதா முபுத்ததா முபுதலு, அத்தாலிபு பதல், கனியுன் என்பது ஹபர். சரியா? மன் ஹாதர் ரஜுலு, இந்த மனிதர், இந்த ஆண் யார்? ஹுவ ضيفٌ, இந்த மனிதனே கேட்கலாம். சொல்லுங்க. ஹுவ ضيفٌ, இவர் விருந்தாளி. மன் ஹாஉலாஇ ரிஜாலு, இந்த ஆண்கள் யார்? ஹும் துயூஃபுன், அவர்கள் விருந்தாளிகள். ஒரு நிமிஷம் இருங்க, தான் 3 தான் இருக்கு, இதோட முடிச்சிருவோம். லீ அஹுன் கபீருன், எனக்கு பெரிய சகோதரர் இருக்கிறார். ஒரு சகோதரன் இருக்கிறான். ஒரு சகோதரர் இருக்கிறார். கபீர், ரைட், பெரிய ஒரு சகோதரர். ஹுவ தாலிபு பில் ஜாமிஅத்தி, ஹுவ தாலிபுன் பில் ஜாமிஅத்தி. அதுவே நீங்க தஜ்வீத் முறைப்படி வாசித்தால் ஹுவ தாலிபும் பில் ஜாமிஅ, இக்லாப். ஆனா அப்படிதான் வாசிக்கணும். ஹுவ தாலிபும் பில் ஜாமிஅ, அவர் பல்கலைக்கழகத்தில் மாணவராக இருக்கிறார். லீ இஹ்வத்துன் கிபாருன், எனக்கு சகோதரர்கள் இருக்கிறார்கள், பெரிய சகோதரர்கள் இருக்கிறார்கள். ஹும் துல்லாபு பில் ஜாமிஅத்தி, துல்லாபுன் பில் ஜாமிஅத்தி, அவர்கள் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களாக இருக்கிறார்கள். ஐன சதீகுக, ஐன சதீகுக,
உன்னுடைய நண்பன் எங்கே? ம். ذهب إلى المكتب. இலல் மக்தபதி. அவர் லைப்ரரிக்கு சென்றுள்ளார், நூலகத்திற்கு நூலகத்திற்கு சென்றுள்ளார். மாஷா தமிழும் வருது. இன்னொன்று விளைக்குங்க, மக்தபா அப்படின்னு சொன்ன என்னது? நூலகம். நூலகம். மக்தப்னா ஆஃபீஸ். மக்தபுக்கு இன்னொரு அர்த்தம் டேபிள். ஐன அஸ்திகாஉக், உன்னுடைய நண்பர்கள் எங்கே? ذهبوا إلى المكتبة, அவர்கள் நூலகத்திற்கு சென்றுள்ளார்கள். முஹம்மதுன் லஹு இப்னு ஸகீர். முஹம்மதுன் ஏன் தடுமாற்ற வருது? அது வந்து இஸ்ம், ஒரு அலம். முஹம்மதுன் லஹு இப்னு ஸகீருன், முஹம்மத் அவருக்கு சிறிய மகன் இருக்கிறான். ஹுவ தாலிபுன் ஃபில் மத்ரஸதி, அவன் பள்ளிக்கூடத்தில் மாணவனாக இருக்கிறான். முஹம்மத் லஹு இப்னானுன் ஸிகாருன், அப்னாஉ ஸிகாருன், முஹம்மத் அவருக்கு சிறிய பிள்ளைகள். இப்னுடைய பன்மை அப்னாஉன். அது மம்னூ சர்ஃப் கிடையாது. சரியா? இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆக்க விட்டுணும். நீங்க சரியாக மனப்பாடம் செய்யல, புரியவில்லை என்றார். அப்னாஉன் அப்ப இங்க எப்படி சொல்லணும்? முஹம்மதுன் லஹு அப்னாஉன் ஸிகாருன், முஹம்மதிற்கு சிறிய பிள்ளைகள் இருக்கிறார்கள், சிறிய ஆண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஹும் துல்லாபுன் ஃபில் மத்ரஸதி, அவர்கள் பள்ளிக்கூடத்தில் மாணவர்களாக இருக்கிறார்கள். அஸமீலுக முஜ்தஹிதுன், உன்னுடைய வகுப்பு தோழன் முயற்சி செய்யக்கூடியவரா? நஅம், ஆம், ஹுவ முஜ்தஹிதுன், அவர் முயற்சி செய்யக்கூடியவர். அஸுமலாஉக முஜ்தஹிதூன, உன்னுடைய வகுப்பு தோழர்கள் முயற்சி செய்யக்கூடியவர்களா? நஅம், ஆம், ஹும் முஜ்தஹிதூன, அவர்கள் முயற்சி செய்யக்கூடியவர்கள். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன் கஸீரா, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் இந்த 3வது பயிற்சி படிப்போம். இந்த பயிற்சிகள் தான் நமக்கு நல்ல ஒரு புரிதலையும் மனனத்தையும் கொடுக்கும். ஆகவே வந்து வீட்டில் படிச்சு பாருங்க திரும்ப திரும்ப. பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அஹ்ஸனல்லாஹு இலைக்கும். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஜஸாக்குமுல்லாஹு கைரா. மஃஊல் பிஹி மன்சூபுன் அலாமத்து நஸ்பி அல் ஃபத்ஹத்து. அங்கே வந்து நக்கிராவா இருக்கனால ஹைரன் என்பதை நம்ம வந்து நிறுத்தும் போது ஹைரா மத்திய இவத். பாரக்கல்லாஹு ஃபீக்.